சீரியஸாக வந்து ரஜினி சாருடைய ட்ரெண்டுன்னு ஒன்று இருக்குது. அவர் வந்து படம் பண்ணுறாரு அப்படின்னா அப்போ ட்ரெண்டில் இருக்கக்கூடிய இயக்குனர், மியூசிக் எல்லா டெக்னீஷியன் எல்லாருமே அவரை பொறுத்தவரைக்கும் அப்போ ட்ரெண்டில் இருக்கக்கூடியவங்க தான். அது வந்து அவருடைய சக்ஸஸ் ஃபார்முலாவில் அதுவும் ஒன்று. அது நிறைய பேர் வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க, அவர் சொல்லியிருக்காரு. பட் அவருடைய சக்ஸஸ் ஃபார்முலாவில் அதுவும் ஒன்று. அப்போ ட்ரெண்டிங்கில் யார் இருக்காங்களோ அவங்கள வச்சு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குது. ரஜினிகாந்த் அப்படின்னா அது ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்குது. பின்னாடி இருக்க ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இப்போ ட்ரெண்டில் இருக்கிறவங்கள ஃபாலோ பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லா சேல் பண்ணலாம், நல்ல வியாபாரம் பண்ணலாம். இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய டாப் ஹீரோஸ் வச்சுருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்னு வச்சுக்கோங்களேன். இதில் கமல் சார் மட்டும் தான் விதிவிலக்கு. கமல் சாரால் வந்து ஒரு பெரிய படம் நடிக்க முடியும், அவருடைய படம் வந்து ட்ரெண்டிங்கில் வராமலும் பண்ண முடியும், ஒரு 10 வருஷம் கழிச்சு நல்லா இருக்கும்பாங்க அந்த மாதிரி. பட் ரஜினி சாரை பொறுத்து அவருடைய கிராஃப் வேறு, விஜய் சார், அஜித் இவங்களுடைய கிராஃப்லாம் வேறு. இப்போ அதே மாதிரி தான் நம்ம எஸ்கே அண்ணனும் அவருடைய கிராஃபில் நடிச்சிட்ருக்காரு. அவருடைய பழைய டேரக்டர்ஸ்லாம் அவர் ஒர்க்கே பண்ணல. அது வந்து ரொம்ப டிப்ளமேட்டிக்காக ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். யாரோ ஒரு டேரக்டர் வந்து பொன்ராம் சார்னு நினைக்கிறேன், நீ வந்து என்னுடைய லிமிட்லாம் தாண்டி போயிட்ட சிவா, இதுக்கப்புறம் அடுத்த மாதிரி படங்கள் பண்ணு அப்படின்ட்டு. ஸோ கீர்த்தீஸ்வரன் வந்து டியூட் அது ஒரு பெரிய விமர்சனம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது அப்படி இது இப்படின்ட்டு. பட் நீங்கள் அந்த ஃபுல் படத்தை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டியூட் ட்ரெய்லர் வந்தப்போ பேசியிருப்போம். அது வந்து ஒரு ஜென்சிக்கான படம், ஜென்சிக்காக எடுக்கப்பட்ட படம். அதை அவர் எடுக்கும்போது சொன்னார், ரஜினிகாந்த் அண்ட் ஸ்ரீதேவி காம்போ மைண்டில் வச்சு தான் நான் பண்ணேன். எஸ்பெஷலி அது நெட்ஃப்ளிக்ஸில் வேறு இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த படம். அந்த கோட் எடுத்து போட்டு பிரதீப் ரங்கநாத் இப்படி அழுவார்ல, அப்படின்ட்டு போவார்ல, அதெல்லாம் அவருடைய மேனரிசம் தான். ஏன் இருக்கக்கூடாது? ஏன் கீர்த்தீஸ்வரன் வந்து சூப்பர் ஸ்டார் டைரக்ட் பண்ணக்கூடாது?